வணக்கம் நண்பர்களே. மார்ச் 31 2023 ஃபினான்ஷியல் இயருடைய முடிவு. இந்த நிதியாண்டிற்குண்டான வருமான வரியை நீங்கள் சேமிக்கிறதுக்கு இதுதான் கடைசி வாய்ப்பு. இதுக்கு நீங்கள் முக்கியமாக 3 விஷயங்கள் அடுத்த மாதம் மார்ச் மாதம் நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னாக்கா நீங்கள் வருமான வரியை சேமிக்கலாம். அது என்னங்கிறதான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். வீடியோ இறுதி வரை கவனமாக பாருங்கள். முதல் விஷயம், நீங்கள் உங்களுடைய இன்கம் டேக்ஸ் ரிலேட்டட் சேவிங்ஸ் எல்லாத்தையும் பண்ணுறதுக்கு கடைசி வாய்ப்பு இதுதான். மார்ச் 31 2023க்கு முன்னாடி பண்ணிடணும். நீங்கள் ஒரு வேளை சேலரி கிளாஸாக இருந்தீங்க அப்படின்னாக்கா டிசம்பர் அல்லது ஜனவரி மாதங்களில் உங்களுடைய நிறுவனத்துலேருந்து ஹெச்ஆர் இந்த மாதிரி ஒரு மெயில் அனுப்பிச்சிருப்பாங்க. உங்களோட இன்கம் டேக்ஸ் ப்ரூஃப் எல்லாம் சப்மிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெயில் அனுப்பிச்சிருப்பாங்க. நிறைய பேர் சப்மிட் பண்ணியிருப்பீங்க. இந்த ப்ராசஸ் எப்படி நடக்கும்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஃபினான்ஷியலுடைய தொடக்கத்தில் டிக்ளேர் பண்ண சொல்லுவாங்க எதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அதை பொறுத்து அப்புறம் அவங்க டேக்ஸ் கால்குலேட் பண்ணி டிடிஎஸ் பிடிச்சிட்டே வருவாங்க. டிசம்பர் ஜனவரி மாதங்களில் உங்களை ப்ரூஃப் சப்மிட் பண்ண சொல்லுவாங்க. நீங்கள் ப்ரூஃப் சப்மிட் பண்ணதுக்கு ஏற்ற மாதிரி திரும்ப டிடிஎஸ் ரீஅட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. இந்த சமயத்தில் இந்த ஜனவரி மாதம் உங்களில் நிறைய பேர் ப்ரூஃப் சப்மிட் பண்ண முடியாமல் போயிருக்கலாம். ஒரு சில ப்ரூஃப் நீங்கள் சப்மிட் பண்ணியிருக்கலாம், ஒரு சில ப்ரூஃப் நீங்கள் சப்மிட் பண்ண முடியாமல் போயிருக்கலாம். இதில் நிறைய பேர் இன்கம் டேக்ஸ் ரிலேட்டட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஜனவரி மாதம் பண்ணியிருக்க மாட்டீங்க. உங்கள் எல்லாத்துக்குமே இன்கம் டேக்ஸ் ரிலேட்டட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அண்ட் சேவிங்ஸ் பண்ணுறதுக்கு கடைசி வாய்ப்பு இந்த மார்ச் மாதம் தான். ஸோ நீங்கள் இப்போ கூட நீங்கள் அந்த சேவிங்ஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய வருமான வரியை நீங்கள் குறைக்க முடியும். சரிங்களா? என்னென்ன வகையில் நீங்கள் இன்கம் டேக்ஸ் ரிலேட்டட் சேவிங்ஸ் பண்ண முடியும்? பல வழிகள் இருக்குது. ATC CD1B, 80D, 80DDB, அப்புறம் 80E, செக்ஷன் 24, இந்த ஹவுசிங் லோன், அதெல்லாம் அப்புறமா டொனேஷன்ஸ் நீங்கள் கொடுக்கறது மூலியமாக, அப்புறமா உங்களுடைய செக்ஷன் 80DTA இதெல்லாமே இருக்குது. இதில் முக்கியமாக நம்ம ஒரே ஒரு செக்ஷன் மட்டும் டிஸ்கஸ் பண்ணலாம். செக்ஷன் 80C ரொம்ப சுலபமானது, குயிக்காக நீங்கள் பண்ணிடலாம். சரிங்களா? செக்ஷன் 80Cயை பொறுத்தவரையும் நீங்கள் கிட்டத்தட்ட இதுதான் மோஸ்ட் காமன்லி யூஸ். இதில் தான் அதிகப்படியான வருமான வரி உங்களால் சேமிக்க முடியும். நீங்கள் ஒருவேளை என்பிஎஸ் எடுத்திருந்தீங்கன்னாக்கா 2 லட்சம் ரூபாய் வரையும் நீங்கள் சேமிக்க முடியும். மற்ற இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மூலியமாக 1.5 லட்சம் ரூபாய் வரை உங்களுடைய வருமானத்துலேருந்து உங்களுக்கு டிடக்ஷன் கிடைக்கும். ஒரு சின்ன எடுத்துக்காட்டு பார்க்கலாம். இப்போ 2 நபர்கள் இருக்காங்க. 2 பேருடைய சிடிசியுமே 12 லட்சம் ரூபாய். ஒரு நபர் ATC இன்வெஸ்ட்மெண்ட்ஸு கீழே உதாரணத்துக்கு பிபிஎஃப்ல 1.5 லட்சம் ரூபா போடுறாரு அப்படின்னாக்கா இவருடைய நெட் டாக்ஸபிள் இன்கம் 10.5 லட்சமாக குறைஞ்சிரும். 2 பேத்துக்கும் வருமான வரி வித்தியாசம் பார்த்தீங்கன்னாக்கா இவருக்கு 1,27,500 ரூபாயும் இவருக்கு 1,72,500 ரூபாயும் இவருக்கு வரும். செஸ்ஸோடு சேர்த்து இவர் எவ்வளோ வரி சேமிக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 46,800 ரூபாய் வரை இந்த 1.5 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது மூலியமாக இந்த நபரால் சேமிக்க முடியும். இது நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது, இது ஓல்ட் டாக்ஸ் ரெஜிமில் மட்டும்தான் அப்ளிகபிள் ஆகும். இந்த அளவு ஒரு வருமான வரியை சேமிக்கிறதுக்கு உண்டான பொட்டென்ஷியல் இந்த செக்ஷனில் உங்களுக்கு இருக்குது. இந்த செக்ஷனில் நீங்கள் வருமான வரி சேமிக்கணும் அப்படின்னாக்கா உங்களுக்கு பல ஆப்ஷன்ஸ் இருக்குது. 14 வழிகள் உங்களுக்கு இருக்குது. ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா கேரண்டீட் ரிட்டர்ன் பிளான்ஸ், உதாரணத்துக்கு இந்த பிபிஎஃப், எஃப்டிஸ் இதெல்லாம் சொல்லலாம். அடுத்தது மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், நீங்கள் இஎல்எஸ்எஸ், என்பிஎஸ் போன்ற விஷயங்கள். அப்புறம் இன்சூரன்ஸ் லிங்க்டு, இந்த டேர்ம் இன்சூரன்ஸ், யூலிப் இந்த மாதிரியான விஷயங்கள். அப்புறம் ஹவுசிங் லோன். இது மூலியமாகவும் நீங்கள் இந்த ஐடிசியில் நீங்கள் உங்களுடைய வருமான வரியை நீங்கள் சேமிக்க முடியும். நீங்கள் எந்த விதமான 14 வழிகள் இருக்குது இல்லையா, எல்லாத்துலேயும் நம்ம ஈஸியாக போட்டுற முடியாது. உங்களுக்கு டைம் கம்மியாக தான் இருக்குது, 1 மாதம் தான் இருக்குது. எந்தெந்த வழிகளில் நீங்கள் பண்ண முடியாது, பண்ணக்கூடாதுன்றதை பார்த்துடலாம். நீங்கள் உங்களுடைய எம்ப்ளாயர் மூலியமாக நீங்கள் பண்ணக்கூடிய இந்த இபிஎஃப், எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் ஃபண்ட், இதில் எல்லாம் உங்களுக்கு ஆப்ஷன் இப்போ கிடைக்காது. உங்களோட எம்ப்ளாயர் அந்த விண்டோ ஓப்பன் பண்ண மாட்டாங்க. ஸோ இதில் நீங்கள் பண்ண முடியாது மற்ற விஷயங்கள். ஆனால் பிபிஎஃப் போன்ற விஷயங்களில் நீங்கள் பண்ண முடியும். சரிங்களா? நீங்களாக போயிட்டு லம்சமாக பண்ணக்கூடிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் தான் பண்ண முடியும். மாதம் எஸ்ஐபி மூலியமாக பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நீங்கள் பண்ண முடியாது. அடுத்தது, என்ன விதமான இன்வெஸ்ட்மெண்ட்ஸை நம்மளே அவாய்ட் பண்ணிடணும்? இந்த 3 விஷயங்கள் சொல்லலாம். 1, ஹவுசிங் லோன். ஹவுசிங் லோன் நான் அவாய்ட் பண்ண சொல்லலை. ஹவுசிங் லோனுக்கு உண்டான தேவை இருந்தால் மட்டும் வாங்குங்க. டேக்ஸ் சேவ் பண்ணுறதுக்காக ஹவுசிங் லோன் நீங்கள் வாங்கக்கூடாது. இது இல்லாமல் 2 டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், 2லையுமே உங்களுடைய ரிட்டர்ன்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஒன்று இந்த என்டோமெண்ட் பிளான், மணி பேக் பிளான், கேரண்டீட் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு பேங்க்ஸில் இந்த இன்சூரன்ஸ் கம்பெனி, எல்ஐசி இதெல்லாம் விற்பாங்க. அதில் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கம்மி. அப்புறம் யூலிப். இந்த 2 பிளான்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கமிஷன் சார்ஜஸ் அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் ரொம்பவே குறைஞ்சிரும். ஸோ ஜென்ரலாக இந்த மற்ற இன்வெஸ்ட்மெண்ட் சூஸ் பண்ணுறது பெட்டர். இதை பற்றிய டீட்டெயில்டான வீடியோ நம்ம போட்டிருக்கோம். என்னென்ன விஷயங்கள் இருக்குது, இதில் என்னென்ன தவறுகள் இருக்குது, ஏன் சார்ஜஸ் அதிகமாக இருக்குது, ஏன் ரிட்டர்ன்ஸ் கம்மியாக இருக்குது, எல்லாத்த பற்றியும் நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதோடைய லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், நீங்கள் பார்த்துக்கலாம். சரி, இதை அவாய்ட் பண்ணலான்னா என்னென்ன இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மிச்சம் இருக்குது? 1, கேரண்டீட் ரிட்டர்னில் இந்த பிபிஎஃப், டேக்ஸ் சேவ் இன் டெபாசிட்ஸ், நேஷனல் சேவிங் சர்டிஃபிகேட் இதெல்லாம் இருக்குது. மார்க்கெட் லிங்க் பார்த்தீங்கன்னாக்கா என்பிஎஸ், இஎல்எஸ்எஸ் இதில் நீங்கள் போடலாம். இல்லைனாக்கா நீங்கள் டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கலாம். இந்த 7 விஷயங்கள்லேருந்து நீங்கள் எப்படி சூஸ் பண்ணலாம்?
அதுக்கு நீங்கள் 4 விஷயங்களில் கன்சிடர் பண்ணணும். ஒன்று, டேக்ஸ் எக்ஸம்ஷன் எவ்வளோ கிடைக்கும், என்பிஎஸ்ல மற்ற எல்லாத்த விட அதிகமாக கிடைக்கும், ஸோ அதில் போடலாமா, எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும், ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும், ஒவ்வொன்றிலையும் ஒரு லாக்இன் பீரியட், பிபிஎஃப் பார்த்தீங்கன்னாக்கா 15 வருஷம், என்பிஎஸ்னா 60 வயசு வரை, இது போல் ஒவ்வொரு விதமான இன்வெஸ்ட்மெண்ட்லேயும் ஒவ்வொரு லாக்இன் பீரியட் இருக்குது. அப்புறம் ரிஸ்க் எவ்வளோ அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். இஎல்எஸ்எஸ்லாம் ஜென்ரலாக ஈக்விட்டி மார்க்கெட் லிங்க், ஸோ அதில் ரிஸ்க் ஜென்ரலாக அதிகமாக இருக்கும். சரி, இது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது எல்லாமே ஓல்ட் டேக்ஸ் ரெஜிமில் தான் அப்ளிகபிள் ஆகும். சரி, இதெல்லாம் நம்ம எப்படி சார் கம்பேர் பண்ணுறது? இது எல்லாத்துக்குமே நம்ம வீடியோ போட்டிருக்கோம். 14 வழிகளையும் நம்ம வந்து ப்ரீஃபாக டிஸ்கிரைப் பண்ணி ஒரு வீடியோவும், அப்புறம் ஒவ்வொரு விஷயத்துக்கும் இபிஎஃப், பிபிஎஃப், ஈக்விட்டி லிங்க் சேவிங் ஸ்கீம், சுகன்யா சம்ருத்தி யோஜனா, என்பிஎஸ் எல்லாத்துக்கும் நம்ம வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதுக்கப்புறமா இது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணியும் வந்து ஒரு வீடியோ நம்ம போட்டிருக்கோம். இதை நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு எந்த இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு ஏற்ற இன்வெஸ்ட்மெண்ட்னு நீங்களே முடிவு எடுக்க முடியும். இதை நீங்கள் பார்த்துட்டு எந்த இன்வெஸ்ட்மெண்ட் சரியான இன்வெஸ்ட்மெண்ட்டோ அதுக்குண்டான முதலீடை நீங்கள் இந்த ஃபினான்ஷியல் இயருக்கு முன்னாடியே நீங்கள் போடுறது ரொம்ப நல்லது. சரியா? இது முதல் விஷயம் முடிச்சாச்சு. ரெண்டாவது என்ன சார்? ரெண்டாவது, உங்களுடைய அட்வான்ஸ் டேக்ஸோடைய கடைசி இன்ஸ்டால்மெண்ட் வந்து மார்ச் மாதம் டியூ 15 மார்ச் 2023, 31 மார்ச் இல்லை, 15th மார்ச் 2023. சரிங்களா? அது என்ன சார் அட்வான்ஸ் டேக்ஸ்? நீங்கள் சிம்பிளாக புரிஞ்சுக்கிறதுக்கு சொல்கிறேன். நீங்கள் வருமான வரி செலுத்துறது 4 முறை இருக்குது. முதல் முறை வந்து டிடிஎஸ். நீங்கள் வந்து சேலரி கிளாஸாக இருந்ததுனாக்கா நீங்கள் உங்களுடைய சம்பளம் வரும்போதே உங்கள் சம்பளத்திலே பிடித்தமாகி உங்களுக்கு கொடுக்கப்படும். அது வந்து டிடிஎஸ், டேக்ஸ் டிடக்டட் சோர்ஸ். ரெண்டாவது, உங்களுக்கு அட்வான்ஸ் டேக்ஸ் எப்போ பே பண்ணுவீங்க அப்படின்னாக்கா, ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ ஃபினான்ஷியல் இயர் பார்த்தீங்கன்னாக்கா இந்த நிதியாண்டு ஃபினான்ஷியல் இயர் 2022-23 வந்து ஏப்ரல் 2022 ஆரம்பித்து மார்ச் 2023 முடியுது. சரிங்களா? இந்த ஏப்ரல் 2022 மார்ச் 2023 வரையும் உங்களுக்கு 4 இன்ஸ்டால்மெண்ட் மூலியமாக உங்களுக்கு அரசாங்கம் டெட்லைன் கொடுத்து உங்களை டேக்ஸ் கட்ட சொல்லுவாங்க. அதாவது ஃபினான்ஷியல் இயருடைய நடுவுலையே நீங்கள் கட்டக்கூடிய வரி தான் வந்து உங்களுக்கு அட்வான்ஸ் டேக்ஸ். இது இல்லாத உங்களுக்கு அடுத்து வரக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, அந்த இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறதுக்கு உண்டான டெட்லைன். அது பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக ஜூலை இல்லைன்னா ஆகஸ்ட்டில் வரும். சரிங்களா? இந்த ஃபினான்ஷியல் இயரோடைய எண்ட்லேருந்து இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுற டைம் வரையும் நீங்கள் கட்டக்கூடிய டேக்ஸ் வந்து செல்ஃப் அசஸ்மெண்ட் டேக்ஸ். அப்புறமா நீங்கள் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ண அப்புறமா உங்களுக்கு நோட்டீஸ் வந்து நீங்கள் அதிகமாக டேக்ஸ் கட்டணும்னு சொன்னாக்கா அது டேக்ஸ் ஆன் ஸ்க்ரூட்டினி. ஸோ மொத்தம் 3 வகைப்படும். முதல்ல ஃபினான்ஷியல் இயரோடைய நடுவுலேயே கட்டக்கூடிய 4 இன்ஸ்டால்மெண்ட் வந்து அட்வான்ஸ் டேக்ஸ். அது அந்த இன்ஸ்டால்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஜூன் 15 15% ஆஃப் அட்வான்ஸ் டேக்ஸ் கட்டணும், செப்டம்பர் 15 45%, டிசம்பர் 15 75%, மார்ச் 15 100% அட்வான்ஸ் டேக்ஸ் வந்து நீங்கள் கட்டணும். ஒன்றுமே சொன்ன மாதிரி இதுக்கு அடுத்து கட்டுற செல்ஃப் அசஸ்மெண்ட் டேக்ஸ், அப்புறம் ஃபைனலாக வர்றது டேக்ஸ் ஆன் ஸ்க்ரூட்டினி. இப்போ இந்த அட்வான்ஸ் டேக்ஸோடைய கடைசி இன்ஸ்டால்மெண்ட் கட்டுறதுக்கு 15th மார்ச். இதுக்கு முன்னாடி இன்ஸ்டால்மெண்ட்ஸ் நீங்கள் கட்டலைனாலும் பரவாயில்ல, இந்த இன்ஸ்டால்மெண்ட்டை மொத்தமாக சேர்த்து நீங்கள் கால்குலேட் பண்ணி கட்டிடுங்க. இப்போ நிறைய பேருக்கு ஒரு கேள்வி வரும், நான் தான் வந்து ஒரு இடத்துல வேலை செய்கிறேனே, அங்கே ஆல்ரெடி டிடிஎஸ் பிடிக்கிறாங்களே, நான் எதுக்கு அட்வான்ஸ் டேக்ஸ் கட்டணும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். இங்கே தான் நீங்கள் என்ன கவனிக்கணும்னாக்க, உங்களுடைய சேலரிக்கு மட்டும் நீங்கள் வருமான வரி கட்டினா போதாது. நீங்கள் உங்களுக்கு என்னென்ன வகையான வருமானங்கள் இருக்கோ, உதாரணத்துக்கு நீங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டு அதுலேருந்து உங்களுக்கு வட்டி வரலாம், அதுக்கும் வருமான வரி உண்டு. உங்களுடைய சொந்த வீடு இருக்கலாம், அதை நீங்கள் வாடகைக்கு விட்டு அதுலேருந்து உங்களுக்கு அது ஒரு வருமானமாக இருக்கலாம். இல்லை நீங்கள் வந்து ஷேர்ஸ் ஓன் பண்ணலாம், அதுலேருந்து வந்து உங்களுக்கு டிவிடெண்ட் வரலாம். இது எல்லாத்து மூலியமாக வரக்கூடிய வருமானத்துக்கும் நீங்கள் வருமான வரி கட்டணும். அதெல்லாம் உங்களுடைய சம்பளத்தில் டிடிஎஸாக போகாது. ஸோ நீங்கள் அது உங்களுடைய மொத்த வருமான சோர்ஸஸ் என்னன்றதை கால்குலேட் பண்ணிவிட்டு எவ்வளோ அட்வான்ஸ் டேக்ஸ்ன்னு கால்குலேட் பண்ணிவிட்டு சரியான டைமில் நீங்கள் கட்டினீங்கன்னா நீங்கள் பெனல்ட்டியை தவிர்க்கலாம். எவ்வளோ பெனல்ட்டி சார்? குத்து மதிப்பாக ஒரு மாதத்துக்கு 1% அப்படின்னு சொல்லலாம். அதை பற்றியும் நான் இன்னொரு டீட்டெயில்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதோடைய லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், நீங்கள் போய் பார்த்துக்கலாம். 1% ஒரு மாதன்றது பெரிய பெனல்ட்டி. ஸோ தயவு செஞ்சு இந்த டெட்லைனுக்குள்ளார உங்களுடைய அட்வான்ஸ் டேக்ஸை கட்டி நீங்கள் உங்களுடைய பெனல்ட்டியை தவிர்த்துருங்க. போன வருஷம் நிறைய பேர் நீங்கள் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது நிறைய பேருக்கு பெனல்ட்டி வர்றதுக்கு காரணமும் இதுதான். சரிங்களா? ஸோ அட்வான்ஸ் டேக்ஸ் டைமில் செலுத்துறது ரொம்ப முக்கியம். அடுத்தது 3வது, டேக்ஸ் ஹார்வெஸ்டிங் இந்த ஃபினான்ஷியல் இயரோடைய எண்டில் பண்ணிடணும். டேக்ஸ் ஹார்வெஸ்டிங்கா என்ன சார்? டேக்ஸ் ஹார்வெஸ்டிங்னா வரி அறுவடை அப்படின்னா என்ன சார்? காம்ப்ளெக்ஸான கான்செப்டாக இருக்குது. இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது, இது ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் தான். இதை பற்றி ஒரு டீட்டெயில்டான ஒரு வீடியோ நம்ம போடுறோம், நான் சிம்பிளாக இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். டேக்ஸ் ஹார்வெஸ்டிங் அப்படிங்கிறது வந்து லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் இருக்கவங்களுக்கு மட்டும்தான். இது 2 வகையில் பண்ணலாம். ஒருவேளை உங்களுடைய லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸை நீங்கள் எடுத்துகிட்டு உங்களுடைய காஸ்ட்டை ரீஅட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் வரி இல்லாமலே அந்த பெனிஃபிட்டை நீங்கள் எடுத்துக்க முடியும். ரெண்டாவது, உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு லாஸ் இருக்குது, அது திரும்ப ப்ராஃபிட்டுக்கு போகாது தெரிஞ்சுனீங்கனாக்கா
உங்களுடைய ப்ராஃபிட்டுக்கு எதிராக அதை செட் ஆஃப் பண்ண முடியும். சரிங்களா? இது 2 பண்ணலாம். இது நான் ஒரு எடுத்துக்காட்டோடு வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஒரு நபர் வந்து ஜனவரி 2020 வந்து 10 லட்ச ரூபா வந்து ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுறாரு. 2021 ஜனவரி பார்த்தீங்கன்னாக்கா அதோடைய மதிப்பு 10,90,000 ரூபாய் ஆகிடுது. அதுவே மார்ச் 2022 11,75,000 ஆகிடுது. இவர் ஜனவரி மாதம் விற்றார், 21ஆம் வருஷம் விற்றாருனாக்கா இவருடைய லாபம் வந்து 90,000. இதுவே 2022 மார்ச்சில் விற்றாருனாக்கா 1,75,000. 10 லட்ச ரூபா முதலீடு, 11,75,000 வந்து மதிப்பு. சரிங்களா? இப்போது எல்டிசிஜியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, இந்த டேக்ஸில் 1 லட்சம் ரூபாய் வரையும் வரக்கூடிய லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ்க்கு டேக்ஸ் கிடையாது. அதுக்கு மேலே வந்து நீங்கள் 10% செலுத்தணும் அப்படின்றாங்க. இந்த நபர் வந்து 2022 மார்ச்சில் மொத்தமாக வித்ட்ரா பண்ணலாம். அப்படி இருக்கும்போது இந்த 1,75,000 ரூபாயில் முதல் 1 லட்சம் போக மீதி இருக்க 75,000 ரூபாய்க்கு அவர் வந்து 10% வரி கட்டணும். இன்னொன்று என்ன பண்ணலாம் ஸ்மார்ட்டாக அப்படின்னாக்க, ஜனவரி மாதம் இல்லைன்னா 2021 ஏதோ ஒரு சமயத்தில் அதை அப்படியே விற்றுட்டு அந்த லாபத்தை எடுத்துக்கிட்டு திரும்ப அதே தொகையில் அதே காஸ்ட்லேயோ அதோட கொஞ்சம் கம்மியாகவோ அவரால் வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருந்ததுன்னா வாங்கிடலாம். வாங்கிட்டா அந்த லாபம் அவருக்கு அப்படியே சேர்ந்துடும். ஏன்னா முதல் 90,000 ரூபாய் வரையும் வந்து அவருக்கு வருமான வரி கிடையாது. சரிங்களா? ஸோ அந்த வருஷம் அதோடைய லாபத்தை எடுத்துக்கிட்டு அடுத்து திரும்ப இந்த வருஷமும் அவர் விற்றார் அப்படின்னாக்க முதல் வருஷம் 90,000, 2வது வருஷம் 85,000, மொத்தமாக 1,75,000 வர்றது வந்து முதல் ஆண்டு 90,000, 2வது ஆண்டு 85,000 வர்றதுனால இந்த டேக்ஸ் ஸ்லாபுக்கு கீழே வருது. இதனால் இவர் வந்து வருமான வரியை இவரால் சேமிக்க முடியும். இதுதான் டேக்ஸ் ஹார்வெஸ்டிங் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நீங்கள் உங்களுடைய ஈக்விட்டி ஸ்டேட்மெண்ட்டை எடுத்து போய் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு சில அந்த ஈக்விட்டி அந்த புரோக்கர்ஸே வந்து டேக்ஸ் ஹார்வெஸ்டிங்னு ஒரு லிங்க் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்கனாலே அவங்களே உங்களுக்கு எந்த டேக்ஸ் ஹார்வெஸ்டிங்க்கு என்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குது, என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குதுன்னு வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. இதை பற்றிய டீட்டெயில்டு வீடியோ நம்ம அடுத்து வரக்கூடிய வாரங்களில் நம்ம போடுவோம். ஸோ திரும்ப சம்மரைஸ் பண்ணுறேன். 3 விஷயங்கள். 1, ஒருவேளை நீங்கள் இன்கம் டேக்ஸ் ப்ரூஃப் சரியாக சப்மிட் பண்ணல, டேக்ஸ் ரிலேட்டட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலனாக்க மார்ச் 31, 2023 பண்ணிவிடுங்க. அட்வான்ஸ் டேக்ஸோடைய லாஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் 15th மார்ச்சுக்குள்ளார பண்ணிவிடுங்க. டேக்ஸ் ஹார்வெஸ்டிங் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கான்னு பார்த்து டேக்ஸ் ஹார்வெஸ்டிங் உண்டான நீங்கள் அந்த டிசிஷன்ஸையும் எடுத்து நீங்கள் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த 3 விஷயங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னாக்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்து உங்கள் நண்பர்கள்ட்ட ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.